வணக்கம். நல்லோரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதுவும் நன்றே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நல்ல மனிதர்களை பார்க்கிறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அவங்களுடைய பேச்ச, அவங்களுடைய சொற்களை கேட்டு நடந்தா உயர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுது நாலடியார். கிரகங்கள்லையும் அப்படிதான் சுப கிரகங்கள், பாவ கிரகங்கள் அப்படிங்கிற ரெண்டு பிரிவு உண்டு. இந்த ரெண்டு கிரகமும், ஒரு சுப கிரகமும் ஒரு பாவ கிரகமும் சேர்றப்ப சில நன்மைகள் நடக்குது. அதை ஜோதிடத்துல யோகம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படித்தான் கேள யோகம் அப்படின்னா என்ன? கேள யோகம் அப்படிங்கிறது ரிஷப லக்னம், ரிஷப ராசி ஜாதகத்துல எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கேள யோகம் அப்படின்னா கேதுவும் குருவும் சேர்ந்து ஒரே ராசியில இருந்ததுன்னா அதுக்கு பேர் கேள யோகம்னு பேரு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராகு கேதுவினுடைய செயல்பாட்டு தத்துவம் பல நுணுக்கங்களுக்கு உட்பட்டது. அந்த கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு புத்தகம் சொல்லுதுன்னா, தன்னை பார்த்த, தன்னோடு சேர்ந்த, தனக்கு வீடு கொடுத்த, தனக்கு சாரம் கொடுத்த கிரகங்களுடைய நன்மை தீமைகளை எடுத்து செய்யக்கூடிய கிரகம் தான் இந்த சாயா கிரகங்களான ராகுவும் கேதுவும். அப்ப இது கூட இருக்கக்கூடிய கிரகத்துக்கான பிரதிபலிப்பை செய்யும். அப்படிங்கிறப்ப அந்த கூட இருக்கக்கூடிய கிரகம் அந்த ஜாதக வரைபடத்துல அந்த லக்னோ ராசிக்கு எப்படி வேலை செய்வாரோ அதை பொறுத்து தான் இந்த கேது நல்லது கெட்டதை தீர்மானிப்பார். அப்ப கேள யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ரிஷப லக்னத்துக்கு குரு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாத கிரகம். ரிஷப லக்ன ஜாதகத்துல வரக்கூடாத தசை அப்படின்னா குரு தசையை தான் சொல்லுவாங்க. அஷ்டமாதிபதி, மாரகாதிபதி. அப்ப குருதசை வந்தது அப்படின்னா ரிஷப லக்ன ஜாதகத்துல ரொம்ப கடுமையா இருக்கும். குருதசை வந்தது அப்படின்னா ரிஷப லக்ன ஜாதகத்துல ரொம்ப கடுமையா இருக்கும். குடும்ப பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரிதான் அப்ப குரு என்ன செய்வாரோ அதை தான் கூட இருந்த கேது செய்யும். அப்படிங்கிறதுனால கேள யோகம்னு சொல்லப்பட்டாலும் ரிஷப லக்ன ஜாதகத்துல இந்த கேள யோகத்துல வரக்கூடிய கேது தசை ரொம்ப கடுமையான பலன்களை தரும். குடும்ப பிரிவினை, மன போராட்டம், கடன் தொல்லை, ஊரை விட்டு போறது, தேவையற்ற வம்பு வழக்கு இதெல்லாம் தரக்கூடிய அமைப்புல தான் இந்த கேள யோக தசை அப்படிங்கிறது கேது தசை போகும் ரிஷப லக்ன ஜாதகத்துல. ரிஷப ராசிக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்ததுன்னா அதுவும் பிரச்சனைகள் கொடுக்கும், வளர்ச்சி தடை இருக்கும், குடும்பத்தோட ஒத்து போக முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப நம்ம யோகம் படிச்சா எல்லாமே யோகமா இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. அந்த யோகத்துக்குள்ள ஒரு விளக்கம் இருக்கும், அதை தெரிஞ்சுக்கணும். அப்ப கேள யோகம் அப்படிங்கிறது ரிஷப லக்ன ராசி ஜாதகத்துல பெரிய நன்மைகளை செய்வதில்லை. நன்றி.